Hi guys, நம்ம CS subscribers, family மக்கள் and friends எல்லாரும் வணக்கம். ஸோ இன்னைக்கான வீடியோ புது வியூஸ் இன்னைக்கு தான் பார்க்குறீங்களா? மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, பெல் ஐக்கானுங்க கிளிக் பண்ணுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா IPL 2023 முடிஞ்சு எப்படா IPL 2024 வரும்ன்ற நிலைமைக்கு எல்லாம் வெயிட் பண்ணியிருந்தோம். எஸ், அந்த டைம் வந்தாச்சு. IPL 2024 March 22 ஸ்டார்ட் ஆக போகுது. அதுதான் அஃபிஷியல். ஸோ பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. IPL 2024 ஃபுல் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணல. ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 20 மேட்சஸ் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் எலெக்ஷன் வருது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் 20 மேட்சஸ் யார் யாருக்கு என்னென்ன ஷெட்யூல்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் கீ IPL 2024 அப்டேட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது எல்லாமே இந்த வீடியோவில் பேச போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபேக்ட் ஆஃப் த டே என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தடவை எலெக்ஷன் நடக்கிறதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியா IPL நடக்குமான்றது கேள்விக்குறியாக இருந்தது. பட் கவர்னிங் டிசிஷன் அண்ட் BCCI ரெண்டு பேருமே சொல்லியிருக்காங்க. BCCI வந்து இந்தியாவில் தான் IPL ஃபுல்லாக நடத்த போகிறோம். வெளிநாட்டு அதாவது ஓவர்சீஸ் கண்ட்ரீஸில் நடக்க வாய்ப்பு இல்லை. வி வில் ட்ரை அவர் பெஸ்ட் டு ஹேப்பன் IPL மேட்சஸ் இன் இந்தியா சொல்லியிருக்காங்க. அது ஒரு குட் நியூஸ். IPL இந்தியா தான் நடக்கும். ஸோ ஃபேன்ஸ் எல்லாம் ரெடியாக இருங்க. ஏன் இந்த தலைவலினா, எலெக்ஷன் 5 years ஒன்ஸ் நடக்கும். 2019 நடந்தப்போ இங்கே தான் நடந்தது. நல்லா ப்ராப்பராக கண்டக்ட் பண்ணாங்க. எலெக்ஷன் டைம் அப்போ மேட்ச் வைக்கல, பட் மற்ற டைம்லாம் இது பண்ணாங்க. ஸோ ஹோப் அதே மாதிரி இந்த தடவை நடப்பாங்க. ஸோ மீதி ஷெட்யூல் வந்து சீக்கிரமே ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஒன்ஸ் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டா. ஸோ IPL 2024 முதல் 20 மேட்ச் ஷெட்யூல் தான் வந்திருக்கு. அது யார் யாருக்கு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்லாம் பின்னாடி தனி வீடியோ வரும். ஸோ இந்த வீடியோவில் ஷெட்யூல் பற்றி பேசுவோம். ஆனால் ஆல்சோ என்னென்ன கீ அப்டேட்ஸ் இருக்குது, என்னென்ன நியூஸ் ரிலேட்டடாக இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா IPL 2024 ஆக்ஷன் நடந்தது. மிச்சல் ஸ்டார்க், பேட் கமின்ஸ் செம்ம ப்ரைஸுக்கு போனாங்க. ஸோ அந்த ஆக்ஷனுக்கு அப்புறம் டீம்ஸ் எல்லாம் ஃபுல் ஸ்குவாட் அசம்பிள் ஆயாச்சு. ஸோ எல்லாருமே இன்ஜுரி நிறைய தலைவலி இருந்திருக்கு. அதுக்குள்ளே 2-3 பிளேயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது யாருன்றது இந்த வீடியோவில் பேசுவோம். பட் ஆக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படா IPL வரும்ன்ற நிலைமைக்கு எல்லாம் வெயிட் பண்ணியிருந்தோம். எஸ், இப்போ March 22 IPL ஸ்டார்ட் ஆக போது ஷெட்யூலே விட்டாங்க. அதான் முதல் 20 மேட்ச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேட்ச்சு March 22 ஃப்ரைடே ஸ்டார்ட் ஆகுது. யார் யாருக்கும் நீங்கள் கெஸ் பண்ணுவீங்க? எஸ், அதுதான் ஆன்சர். சென்னை சூப்பர் கிங்ஸ் உங்களுக்கே தெரியும் கப் அடிச்சாங்க. யார் கூட ஆட போகிறாங்க? குஜராத் டைட்டன்ஸா, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரா, மும்பை இந்தியன்ஸா, கொல்கத்தாவா இப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே ஓடும். நான் என்ன நினச்சேன், லாஸ்ட் இயர் ஃபைனலிஸ்ட்டு CSK GT ஆடுவாங்கன்னு நினச்சேன். பட் ஒன்ஸ் பாண்டியா மும்பை போனதால் GTயில் இப்போது அந்தளவுக்கு இப்போது இது இல்லை. ஸோ TRPக்கோசரம் நம்ம ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் அண்ட் BCCI என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரோட போட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் மேட்ச் ஆஃப் IPL 2024 வில் பி சென்னை சூப்பர் கிங்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இன் சென்னை at March 22 with an opening ceremony, guys. ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதுனா மொதல் 20 மேட்ச்ஸ்க்கான ஷெட்யூல். ஃபஸ்ட்டு மேட்ச்சே பார்த்தீங்கன்னா CSK vs RCB இன் சேப்பாக் ஃப்ரைடே 7:30 ஸ்டார்ட் ஆகும் சேப்பாக்கில். லாஸ்ட் மேட்சாக எதை போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் குஜராத் டைட்டன்ஸ் 7th April சண்டே லக்னோவில். ஸோ பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் சாட்டர்டே சண்டே எல்லாமே டபுள் ஹெடர்ஸ் வச்சிருக்காங்க. 3:30 and 7:30 மேட்சஸ். மற்றபடி வீக் டேஸில் ஒரு 7:30 மேட்சஸ் மட்டும் வச்சுருக்காங்க. சென்னை இந்த இதில் 2 ஹோம் கேம் 2 அவே கேம் ஆடுறாங்க. RCB 5 கேம் ஆடுறாங்க. மும்பை 4 கேம் ஆடுறாங்க. டெல்லி 4 ஆடுறாங்க. கொல்கத்தா 3 ஆடுறாங்க. ஸோ உங்களோட ஃபேவரட் டீம்ஸ்க்கான ஷெட்யூலை நோட் பண்ணிக்கோங்க. நான் ஸோ ஷெட்யூல் யாரோ ஃபோட்டோ எடுத்துக்கலாம், மறக்காம நோட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் 2024 IPL ஷெட்யூல் மக்களே. வேறு மாதிரி இருக்க போகுது கைஸ். ஃபர்ஸ்ட் மேட்ச் தலை தோனி அட் சேப்பாக் பேக் அட் 1 year ஆஃப்டர் 1 year ஃபேஸிங் ஆஃப் டூப்ளசி, நம்ம பழைய சென்னை பையன். ஸோ என்ன தான் டூப்ளசி RCB கேப்டன் பண்ணாலும் சென்னையில் பிறந்து வளர்ந்து கப்படிச்சவர். ஸோ அந்த இது இருக்கும். ஆனால் ஸோ RCB சேப்பாக்கில் ஜெயிச்சு ஒரு 10-12 வருஷம் மேலே இருக்கும். ஸோ RCBக்கு ஒரு பெரிய சவால். இட்ஸ் விராட் கோலி vs MS Dhoni 2. ஸோ ஃபஸ்ட்டு மேட்சே சேப்பாக்கில் செம்மையாக இருக்க போகுது. ஸோ அதை தாண்டி கீ அப்டேட்ஸ் பார்க்கலாம். ஷாமா ஜோசப் வெஸ்ட் இண்டீஸ்க்கு 7 விக்கெட் எடுத்து ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச்சில் சூப்பராக பண்ணார். அவர் IPL நிறைய டீம் தேடி இருந்தாங்க. பட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் உள்ளே பூந்து மாஸ் காட்டிட்டாங்க மக்களே. மார்க்குட்டுக்கு பதிலாக ஷாமா ஜோசஃபை லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வாங்கியிருக்காங்க. பட் அஃபிஷியல் ரீசன் எதுவுமே சொல்லவே இல்லை. அது ஒரு ரிமைன்ஸ் மிஸ்ட்ரி. ஏன் மார்க்குட்டுக்கு பதிலாக ஷாமா ஜோசஃபை ரீப்ளேஸ்மெண்ட்டாக வாங்கினாங்க, மார்க்குட்டுக்கு என்ன ஆச்சுன்னு இது வரைக்கும் தெரியல. ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது, அதாவது ஷாமா ஜோசஃபை 50 lakh பேஸ் ப்ரைஸ்லாங்க மார்க்குட் ரீப்ளேஸ்மெண்ட்டாக வாங்கியிருக்கோம் லக்னோ சொல்லிட்டாங்க. ஸோ RCB KKR தான் ஃப்ரேல இருந்தாங்க ஆக்சுவலி ஒரு சைன் பண்ணுறதுக்கு. அவுட் ஆஃப் தி சிலபஸாக LSG வாங்கிட்டாங்க. வர்த்து பிக்கா இல்லைன்னு என்னால் இப்போதைக்கு சொல்ல முடியாது, பிகாஸ் அவர் T20 எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. பட் மார்க்குட் நல்ல பிளேயர் தாங்க. லாஸ்ட் இயர் கிட்டத்தட்ட 10 or 11 விக்கெட்ஸ் எடுத்தார் முதல் 4 மேட்ச்லேயே. அதுக்கப்புறம் குழந்தை பொறுக்குதுன்னு ஊருக்கு போயிட்டாரு. ஸோ மார்க்கூட பேட்டிங்கில் ஒரு 20-30 அடிப்பார். அவரை எங்கே ரீப்ளேஸ் பண்ணும்? ஷாமா ஜோசப் இப்போ தாங்க இன்ட்ரடியூஸே இருக்காரு கிரிக்கெட்டுக்கு. டெஸ்ட் மேட்ச் தான் அதுவும் ஆடி இருக்காரு. ஐ டோன்ட் நோ ஹவு திஸ் டிசிஷன் வில் டர்ன் ஓவர் ஃபார் LSG. பட் எனக்கு தெரிஞ்சு இது ஒரு சும்மா டிசிஷன் தான். மார்க்குட்டே இருந்திருக்கலாம். ஸோ இது ஒரு முதல் அப்டேட். இது ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம KKRல கஸ் அட்கின்சன், அதாவது இங்கிலாந்துக்கு வேர்ல்ட் கப் ரெப்ரசென்ட் பண்ணார். அவரும் ஆட மாட்டேன்ட்டாரா இல்லை என்ன கதைன்னு தெரியல. அவருக்கு பதிலாக துஷ்மந்தா செமிராவா அதே 50 lakh பேஸ் ப்ரைஸில் KKR ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னு தெரியல. ரெண்டுமே ஒரு கீ ஃபேக்ட் என்னன்னா, இங்கிலாந்து பிளேயர்ஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களா வாலண்டியராக சொன்னாங்களா இல்லை இவங்க ஏதாவது பிளான் பண்ணாங்களா எதுவுமே தெரியல. அவுட் சைட் அஃபிஷியல் நியூஸ் எதுவுமே வரல. பட் துஷ்மந்தா செமிரா நல்ல பிக் ரீப்ளேஸ்மெண்ட். அட்கின்சன் IPL எக்ஸ்பீரியன்ஸில் செமிராக்கு இருக்குது.
இதை தாண்டி ஒரு ஹாட் ரூமர் என்ன போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபராஸ் கான் இப்போ இந்த டெஸ்ட் மேட்ச்சில் 2 இன்னிங்ஸ்லையும் 50 போட்டு அதுவும் இப்போ சூப்பராக ஆடுறதுனால ஐபிஎல் டீம்ஸ் திடீர்னு அவர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ரீப்ளேஸ்மெண்ட்டாக பேசுகிறாங்களா இல்லை சைன் பண்ண பேசுகிறாங்கன்னு தெரியல. அதில் ஒரு 2-3 ஃப்ரான்ச்சைஸ் யாரான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், சிஎஸ்கே, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். மெயினாக சிஎஸ்கே பார்க்குறாங்க. ஏன்னா சிவம் டூபே இன்ஜுரியில் இருக்கார். அப்படி ஃபுல் சீசன் ரூல் அவுட் ஆகிட்டால் சர்ஃபராஸ் கானை வாங்க வாய்ப்பு இருக்குது. பட் கொல்கத்தா ஆர்சிபி எனக்கு எந்த ஆங்கிளில் சர்ஃபராஸ் வாங்க பார்ப்பாங்கன்னு தெரியல. சிஎஸ்கேக்காவது ஒரு இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்ட்டாக வாங்கலாம். கொல்கத்தா ஆர்சிபி தெரியல. பட் சர்ஃபராஸ் கானுக்கு இப்போ செம்ம டிமாண்ட் இருக்குது. அவர் எங்கே போகிறான்னு அவர் தாங்க டிசைட் பண்ணோம். அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப் பண்ட் இஸ் பேக் as டெல்லி கேபிட்டல்ஸ் கேப்டன், நாட் அ விக்கெட் கீப்பர். ஸோ டேவிட் வார்னர் வைஸ் கேப்டன், ரிஷப் பண்ட் வில் பி ஃபுல் டைம் கேப்டன் ஃபார் டெல்லி கேபிட்டல்ஸ். ஒரு குட் நியூஸ் ரிஷப் பண்ட் ஃபேன்ஸ் அண்ட் எல்லாருக்கும். பிகாஸ் அவர் T20 வேர்ல்ட் கப் நோக்கி தான் இதை டிசிஷன் எடுத்திருக்காங்க. ஸோ பேண்ட் விக்கெட் கீப்பிங் பண்ண மாட்டார். அதுவும் ஃபஸ்ட்டு 7 மேட்ச்சுக்கு அதுக்கப்புறம் ஃபிட் ஆனால் பண்ணுவார். பட் ஃபுல் மேட்ச் வந்து பேட்டிங் ஆடுவார், கேப்டன்சி பண்ணுவார். ஸோ அவர் ஃபீல்டர் தான், விக்கெட் கீப்பர் கிடையாது. ஸோ ரிஷப் பண்ட் வில் பி பேக் இன் டெல்லி கேபிட்டல் ஜெர்சி அண்ட் அஸ் அ கேப்டன் டூ. விக்கெட் கீப்பிங் பண்ண முடியாது, பட் கேப்டன் வந்துட்டார் ரிஷப் பண்ட். பட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஃபைனல் அப்டேட் பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ்க்கு ஒரு செம்ம அடி வாங்கியிருக்காங்க இந்த வருஷம். முகமது ஷமி வேர்ல்ட் கப்பில் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு ஒரு இன்ஜுரியோட ஆடினார். இப்போ அது ரொம்ப சீரியஸ் ஆகி இந்தியா டெஸ்ட் மேட்ச்லாம் ஸ்கிப் பண்ண போய் இப்போ ஆங்கிள் இன்ஜுரியில் அவர் ரூல்ட் அவுட் ஆயிட்டாரு. எஸ், அஃபிஷியலாக முகமது ஷமி ஹஸ் பீன் ரூல்ட் அவுட் ஆஃப் IPL 2024 அண்ட் T20 வேர்ல்ட் கப்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இந்தியாவுக்கு பெரிய ப்ளோ. இதை விட ஜிடிக்கு தான் பெரிய ப்ளோ. பிகாஸ் ஜிடிக்கு நியூ பாலில் டெத்லையும் ஷமி போடுற மாதிரி யாராலையும் போட முடியாது. ஸோ ஜிடி பவுலிங் அடி வாங்கும் போது என்ன பண்ண போகிறாங்க தெரியல, யார் ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்க போகிறாங்க தெரியல. ஷமி வில் பி a பிக் லாஸ். ஸோ ஆல் மக்களே இந்த வீடியோட எண்டு பாட்டு வந்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா IPL 2024 ஃபஸ்ட் மேட்ச் யாருக்கு, ஷெட்யூல் பற்றி உங்களுக்கு கொஞ்சம் பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய ரீப்ளேஸ்மெண்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இன்ஜுரிஸ் அப்டேட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம சேனலில் இந்தியா vs இங்கிலாந்து டெஸ்ட் மேட்ச் தவிர IPL வீடியோஸ் வந்துகிட்டே இருக்க போது. எல்லா டீமோட ப்ரிவ்யூ, அனாலிசிஸ், பெஸ்ட் பிளேயிங் லோன் அப்டேட்ஸ், ரூமர்ஸ் எல்லாமே வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன்ட் யுவர் சேனல் மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.